என்னாத்த பெருசா சோகம் அதையெல்லாம் வீசு தூரம். நிக்காதே உன் கவலையில் சிக்காதே, குண்டு சட்டியில் சுட்டாதே, உன் மூச்சு போனா வாழ்க்கை போச்சுடா. வா போகலாம் நம் விண்மீனாகலாம், நீ இந்த நொடி வாழ்ந்து விட்டால் ஒரு துயரம் ஏதடா. புடு 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 வண்டிடா, புடி 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 முந்திடா, தடைகளை வல தாண்டிடா, அது பறக்குது சீறி பாஞ்சிடா. புடு 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 வண்டிடா, புடி 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 முந்திடா. இந்த ஹாய் 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 என்ன பண்றீங்க எல்லாம் இங்க? சாரி நீங்க எந்த வார்த்தை சாரி யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ். மெய் மெய் சொல்லுங்க என்ன பண்றீங்க? சூப்பருங்க சூப்பருங்க. ஜங்க் ஃபுட்டா சாப்பிடுறீங்களேங்க. மெனால் காபி குடிச்சிட்டீங்களா? சூப்பர். அரசு கொடுத்த வரையறைப்படி கம்பு வந்து கசக்கி வச்சிருக்கேன். ஓகே ஓகே என்ன காபி குடிச்சீங்க? கருப்பட்டி கப். சூப்பரா சூப்பரா. ஓகே ஓகே நன்றி நன்றி நன்றிகள் பல. வேற எத்தனை நிறைய வாட்டி சொல்லிட்டீங்க. அன்பா அன்பா உங்களை பத்தி சொல்லுங்க. எப்படி ஐவி என்ன பண்ணீங்க? பஸ்ல ஆடிட்டே வந்தீங்க, என்னாச்சு குரல்லாம்? ஓ சார் எதுவும் பண்ண முடியாது, நீங்க அப்படி டிராவல் பண்ணி தான் வந்தாகணும். ஒண்ணுமே இல்ல. நீங்க தான் ஓவர் ஆடினீங்க, நான் பார்த்தேன். சீட்டு மேல ஏறி இருந்தா நீங்க என்ன ராகுல்? ஓ சாரி உங்களை வந்துட்டேனே. ஆண்கள்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, பெண்கள்லாம் போறீங்க. இல்ல இங்க பாருங்க எல்லாருமே ஆண்கள் தான் இருக்காங்க. நான் யாரை போனேன் சொல்லுங்க? நீங்க டீ சாப்பிட்டு இருந்தீங்க, பிஸியா இருந்தீங்க. என்ன ப்ரோ? இல்ல ப்ரோ என்னாச்சு? சொல்லு சொல்லு சொல்லு. 10 மணிக்கு கிளம்புறேன், யாருக்குன்னு 12 மணிக்கு கிளம்புறேன். அது கேள்வி ஒண்ணு, எல்லாத்தையும் நம்ம கரெக்டா பண்ண முடியாது. பணமா ஓட்டுறாங்க, கதையா இருக்குது. எல்லாத்தையும் நம்ம கரெக்டா பண்ண முடியாது நண்பா, பாத்துங்க. நீங்க பேருந்துல பாகுபலி பணம் போட்டது நல்லாதான் இருக்கு. அது வந்து பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதை குறைச்சிடலாம், பிரச்சனை இல்ல. சபாஸ்ரா என்ன என்பது என்ன நம்ம தூக்கம் போலக்கு. அப்ப என்ன பண்ண? சூப்பர் சூப்பர். அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தா நல்லா இருக்கும். நீங்க முன்னாடி வந்து உட்கார வேண்டியதானே? வந்து எல்லாம் பாத்துக்கலாம், படம் நல்லா பாக்கலாம் பக்கத்துல இருந்து. எல்லாரும் காவா காத்துக்கு இருக்கலாம். இல்ல நோ தேங்க்ஸ், அங்க அருண் சார் வச்சிருக்கோம் நாங்க. சாப்பிட்டதான் எல்லாரும் சொஞ்சு ஏதாவது பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மாத்தி விடுங்க ப்ரோ. ஏங்க உங்களை போய் என்னன்னு கேளு ராகு. எப்படி நினைக்கிறீங்க? ஐயோ ஒண்ணும் தெரியல. சூப்பரா இருக்கு. இன்னும் உங்க டான்ஸ் என்ன அதிகமா எதிர்பார்க்கிறோம் நாங்க. பாத்தீங்களா காய்ஸ், இந்த நாய் எவ்வளவு பாசமா இருக்குது நம்ம கூட. அதான் அந்த இது அது சோகம். நான் கேரி பேக்கை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வேமா போய் கேரி பேக்கை வாங்கிட்டு வர்றதுலையும் கொண்டாங்க. இங்க பாருங்க காய்ஸ், ஆடி இருக்கானுங்க எல்லாரும். நான் குமார் கிளம்புறது ஐடியா இல்லையா? இப்படியே உட்காந்துட்டு என்ன டிவி மேட்ச் பாக்குற மாதிரிலாம் உட்காந்துருக்கீங்க எல்லாம். டேய் அங்கேடா பண்றியா ரூம்ல?
ராபின் கிளம்பிட்ட சூப்பர்ரா சபாசா ராபின் 20 பேண்ட் எடுத்து மாட்டறான்டா எந்த பேண்ட் இதோ பேண்ட போட்டு போடுவானேயா 4 பேண்ட்டையும் போட்டா எந்த பேண்ட் செட் ஆகுன்னு எனக்கு தெரியல. எப்பா அப்பா போடு யாருப்பா நீ பாத்தீங்கன்னா ஜீப் சவாரிக்காக இப்ப எல்லாம் ரெடியா இருக்கும். சரி எடுக்கிறேன் அண்ணன் தான் டிரைவர். ஜீப் சவாரி பண்ண போறாரு அண்ணன். நாங்க தான் பண்ண போறோம். பாருங்க யார் இருக்கு சார் இருக்காரு, சஞ்சய் எல்லாம் எத்தனை பேர் இங்க பின்னாடி யார் மதுரை எல்லாரும் இங்க த்ரில்லிங் அட்வென்ச்சர் போறோம். இப்படி பிடிச்சா தெரியும். நீ இப்படி இப்ப தெரியுது. நம்ம பஸ் போயிருவோம். பாத்தீங்கன்னா எங்க வச்சிருக்க சொல்லுங்க. எங்க வச்சிருக்க சொல்லுங்கடா. வீடியோ எடுத்துக்கிட்டு ஷூட்டிங் வாட்டிங் வந்துருவோம். நண்பர்களே ட்ரிபிள் டி வந்துரும். நண்பர்களே அங்க பாருங்க, ஐ லவ் ட்ரிபிள் டி. ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்துருக்க ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பாயிண்ட்னா ஸோ இங்கே வந்திருக்கோம் நாங்கள் எல்லாரும். ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி இருக்கும். என்ன அண்ணியா ஃபோட்டோ பாயிண்டில் ஃபோட்டோ எடுக்கல? ஃபோட்டோ பாயிண்ட்டுக்குள்ள மரியாதை போச்சடா. அதாவது எங்களோட வந்த 6 ஜீப் 5 ஜீப்பை காணும். நாங்கள் மட்டும் தான் தப்பிச்சு ஏதோ பொழைச்சி வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த பள்ளத்தாக்கில் கிடக்கானுன்னு தெரியல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இயற்கையை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்களே, நாட் இயற்கை. எங்களோட வந்த ஜீப்பை காணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா போனாங்க? இதான் போட்டோ பாயிண்ட். இன்னொரு ஜீப்பா காணும். ஆமா, வர்றாங்க. ஆமா, என்ன வாய்ஸ் 2 ஜீப்பா காணும். முடிஞ்சது கணக்கு தவசம் இருக்கு. மன்னிப்பு கேட்டா முடிக்காது. மதுரை கேஷுவல் இருக்கா? லாக மறைக்காதீங்க ப்ளீஸ். எங்கடா கேமராமேன் போட்டோ காணும். பாத்தீங்கன்னா மூணார்ல வந்தா குளிரும்னாங்க, ஆனா வெயில் மண்டைய புழக்குது பாருங்க. இவன் ஜீன்ஸ் வேற போட்டு வந்திருக்கான். உள்ள ஜெர்கின்லாம் போட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாப்ல. சாரே வெயில் மண்டைய புழக்குது பாருங்க. அப்ப என்ன பண்றது?
ஆமா அது ஜீன்ஸ் வேற அவன் கூடி அவ்வளவுதான் உள்ள அவிஞ்சிருவான் சிக்கன் மாதிரி. ஆமாங்க சார். எங்க சார் வாகமல்லாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்றேன் நான். ஹாய் சொல்லுங்க. புது vlogger வந்ததும் ஹாய் ஹலோ மேம் ஹாய் சொல்லுங்க மேம். ஓகே இல்ல எல்லாரும் பேசுறான் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு காலையில ஒரு 7-8 மணியை போல வந்தோம். 8 மணிக்கு வந்து ஒரு 4 ரூமை கொடுத்து கூலிங்களான்னு சொன்னாங்க. சரி குளிச்சு 9:30 வந்தோம். 9:30 சாப்பாடு டிஃபன் நல்லா சாப்பிட்டு ஆளு ஒரு காரு நாங்க மொத்தம் 53 பேர் வந்தோம். 52 பேர் வந்தோம். அதுல இப்ப நாங்க ஒரு 8 பேர் தான் இருக்கோம். பத்திரமா அவங்கள தேடிதான் இருக்கோம். என்ன ஜெய் நடக்க விட்டீங்களா? அப்படி கூட்டியாவது நடக்க விட்டீங்களா? இந்த ஸ்பாட் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கணும்பா. அது வந்து நமக்கு செட் ஆகாது. ஆமா போட்டோ எடுத்தீங்களா இல்லையா? அப்ப இல்ல எடுத்தீங்களா இல்லையா? ஆனா வெயில் அடிக்குது. ஆனா அந்த வெயில் மேல இருந்து அடிக்கிறாங்களா கீழே அப்படியே அந்த எஃபெக்ட் தெரியல. அந்த பெட்டு தெரியல. ஆனா ஒரு கூலிங்காவும் இருக்கு ஒரு மாதிரி இல்ல. உங்க ஜீப்ல எல்லாரும் இருக்காங்கன்னா பாத்துக்குங்க. அவ்வளவுதான். பாத்துக்குங்க. இந்த ஜீப்புக்கு நான் ஜனாதான் இன்சார்ஜா போறேன். ஆமா எல்லா ஜீப்பும் ஏமா போகுது. எங்க ஜீப் பொறுமையா போகுது. ஏமா போகுது. டிரைவர் வந்து பாவம் பாக்குறாரு. ஆமா உழைக்கிறாரு. அதனால பாத்துருங்க. அதான் சரி பார்த்து பொறுமையா வாங்க. என்ன உங்க வேலை கேட்டு இருக்கு? உங்க வேலை கதவு இருக்கு. எங்களை கதவே காணும். எங்க நம்ம பாய்ஸ் எல்லாம் காணும். பின்னாடி 4 பேர் வந்துட்டீங்க. இங்க இருக்க 2 பேரா காணுமே. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். 2வது பிளேஸ் நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் பார்க்கு. ஸோ ட்ரக்கிங் ஏற போகிறோம். ட்ரக்கிங் போக போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் நண்பா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். இது இந்த மாதிரி போட்டுருக்கு. எங்கிருந்து இல்லையே ரூட்டு வருவாங்க. வெயிட் பண்ணு பார்ப்போம். நண்பா டோன்ட் பி ஷவுட் ஹியர். ஏன்னா யானை வேண்டுச்சுன்னா நம்ம யாரும் இருக்க மாட்டோம். பார்த்துக்குங்க. அதாவது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு ப்ராப்ளம் போக ஆரம்பிச்சு. சரி ஃபர்ஸ்ட் பிளேஸ் போனோம். ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துட்டோம். 2வது பிளேஸ் போனோம். ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டேன். எலிபேண்ட் பார்க்னு போனோம். எலிபேண்டே இல்லை இங்க. யானை எங்கடா? ரவுண்டிங் போயிடுச்சு. பொம்பே அந்த அங்கிட்ட போயிட்டு இருக்காரு. அறுவடை டைத்துக்கு வந்துருவாரு கண்டிப்பா. என்ன சார் நம்ம வந்து அவன் போயிடுச்சு யானை. வந்ததுக்கு யானை சாணியை பார்த்ததான் மிச்சம் காய்ஸ். எதுவும் பண்ண முடியல. அது ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ சொல்லுவாங்கல்ல. ஏதோ ஒரு எருமசாணி பார்க்க முடியல. எருமசாணி மாதிரி எங்க சேனல்ல நான் யானை சாணி மாத்தி வேண்டியதான். பாத்தீங்கன்னா எல்லாருமே யானைய பாக்கலான்னு போனோம். ஆனா 1000 ரூபாய் சவாரிக்கு கேக்குறாங்க. உள்ள போறதுக்கு 50 ரூபாய் டிக்கெட்டு கேக்குறாங்க. அதனால மன கஷ்டத்தோடு அப்படின்னு சொல்ல ஆசையாதே இருக்கு. எந்த கவலையும் இல்ல. வெயில் அடிக்குது. அதனால வந்து நாங்களும் எங்க சிவில் ஃபேமிலியும் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஆனா என்ன மெதுவா போறாங்க. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வெயில் சுட்டரிக்குது. அப்படியே பாத்துக்கிட்டீங்கன்னா
நம்ம சார் இருக்காங்க. சார் யானை எப்படி சார் இருந்துச்சு கொஞ்சம் அதை சொல்லுங்க சார். எப்படி சவாரில நல்லா இருந்துச்சா சார்? சவாரி போனேன், எங்கீங்க வரவே இல்லையா? ஆமா சார், அதே உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. நமக்கு வந்து இப்ப ஒரு ஸ்லோப் கடந்து அப்படியே நம்மளோட தலைவன் வண்டியில ஜீப்ல ஏறலான்னு போய்கிட்டு இருக்கோம். ஜீப்பு பார்த்தா அங்கனைக்கு நிக்குது. பாட்டு சவுண்ட் வைனா வைக்க மாட்டாங்க. ஏதாச்சும் கடவுள் புண்ணியத்துல ஏதாச்சும் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் எங்களுக்கு. நம்ம பையலுக்கு குரங்கு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. பசங்க இல்லை, சரி குரங்கு பொண்ணுங்க. டூ பி கண்டினியூ தொடரும்.